அனைவருக்கும் வணக்கம். கடந்த 10-15 நாட்களாக தமிழ்நாடு முழுவதும், குறிப்பாக சென்னை போன்ற முக்கிய நகரங்களில் மின்வெட்டு பாதிப்பு அதிகமாக இருக்குன்னு பொதுமக்கள் மத்தியில் கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய இபி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டே இருக்கு. இது இபி டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா, இது இயற்கையாக வர ஃபால்ட்டு தான். சம்மர் டைம்ன்றதுனாலையும் வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குன்ற காரணத்தினாலையும், அதே சமயம் மின்சார தேவை அதிகமாக பயன்படுத்துறதுனாலையும் இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு இபி டிபார்ட்மெண்ட் சொல்றாங்க. ஏன்னா இது முழுசா ஏத்துக்க முடியல பப்ளிக்கால. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் முன்னாடி இருந்த கவர்மெண்ட் இந்த அளவுக்கு மின்வெட்டு பாதிப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் சைட்ல சொல்றாங்க. இபி டிபார்ட்மெண்ட் சரியான விளக்கம் கொடுக்கல. இது பொதுமக்களுக்கு நம்ம இது முழுசா நம்ம இதுதான் பாயிண்ட் பண்ணி இதுதான் பிரச்சனை சொல்லிட்டு நம்ம சொல்யூஷன் கொடுக்க முடியாது. ஏன்னா இபி டிபார்ட்மெண்ட் ஒரு ரொம்ப ரிஸ்க் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டு. அதே சமயத்தில் வேலைப்பாடுகள் நிறைய இருக்கு. மேன் பவர் உழைப்பாளர்கள் நிறைய தேவை இருக்கிற இடம் இபி டிபார்ட்மெண்ட். இது ஒரு சில ஆட்கள் அவங்க அசாதாரணமாக செய்யறதுனாலையும் இது ஏற்படலாம், இல்லை இயற்கையாக நடக்கிறதுக்கும் இது வாய்ப்பு இருக்கு. ஆதாரபூர்வமாக நம்ம நிரூபிச்சா மட்டும்தான் அந்த ஒரு சில நபர்கள் மேலே நம்ம நடவடிக்கை எடுக்க முடியும். சரிங்களா? இனி வரும் காலகட்டத்தில் இந்த மாதிரி இருக்காதுன்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க இபி டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து. இதே சமயத்தில் பொதுமக்களும் இபி டிபார்ட்மெண்ட்டுக்கு நிச்சயமாக ஒத்துழைப்பு 100% நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்க் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டு இபி டிபார்ட்மெண்ட்டு. நம்ம மின்சாரத்துறை அலுவலர்களும் சரி, தற்காலிகமாக இருக்கிற இபி டிபார்ட்மெண்ட் ஊழியர்களும் சரி, ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த வேலையை செய்கிறாங்க. மிகவும் கடினம் இது. ஏன்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உயிர் சேதம் ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இது ஏன் நான் பாயிண்ட் பண்ணி விளக்கமாக சொல்கிறேன்னா, அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சில வேலை எனக்கும் அது தெரிஞ்சதுனால நான் உங்களுக்கு இதை விளக்கணும்னு விருப்பப்படுறேன். ஒரு ஏரியாவில் கம்ப்ளைண்ட் வருதுன்னா அந்த தெருவில் இருக்கீங்களே ஒரு 10-15 பேர், உங்களுக்கே தெரியாது யார் நம்ம கால் பண்ணுறாங்க, யார் கம்ப்ளைண்ட் எடுக்கிறாங்கன்னு. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இது சால்ட் அவுட் பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்ல இபி டிபார்ட்மெண்ட்ல நிறைய நம்ம பொய் சொல்லணுன்றதுக்காகவும் இல்லை அவங்கள இது பண்ணுறதுக்காகவும் சொல்லலை, நிறைய ஒரு விஷயம்லாம் தப்பாக பண்ணியிருக்காங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லாம் நிறைய ஊழல் நிறைய நடந்திருக்கு. மெயின்டெனன்ஸ் ஒர்க் நார்மலாக தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் டிபார்ட்மெண்ட்டு இபி டிபார்ட்மெண்ட்டில் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, போஸ்ட் இருக்குது, இன்னும் மெயின் லைன் சப்ஸ்டேஷன்லாம் இருக்குது. அதெல்லாம் அந்த அளவுக்கு இவங்க ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணது கிடையாது. ஒரு பிரச்சனைன்னா அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க.